2023 திருச்சி vlog. ஆக்சுவலி டுடே வெட்டி டே. காலைல எழுந்திரிச்சேன், கேமாக இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்டோட சாகரோட சும்மா வெளில போனேன். அப்புறம் இன்றைக்கி வந்து என்ன பிளான்ஸ்னால், டுடே நான்வெஜ் டே. இப்போ ஒரு கோயில் போயிட்டு உச்சி பிள்ளையார் போகிறோம். நேற்று விட்ட கோயில் வந்து இன்றைக்கி கண்டினியூ பண்ண போகிறோம். சமயபுரம் போக போகிறோம், நானும் பாட்டியும். அங்கே போயிட்டு பார்த்துட்டு நான் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன். போயிட்டு மேலே போய் வியூ எல்லாம் பார்த்துட்டு சும்மா ஒரு மன திருப்திக்கு அங்கே இருந்துட்டு அண்ட் வி ஆர் கோயிங் டு ஈட் நான்வெஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது அத்தோக்கடையிலேருந்து தான். அத்தோக்கடை தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி லீவாக இருக்கும்னு என் அக்கா நேற்று சொன்னான். ஸோ வந்து அத்தோக்கடைக்கு போயிட்டு அப்புறம் வந்து டிராஃபிக் ஜாம் போயிட்டு அங்கே பரோட்டா எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நேற்று ஒரு கடை பார்த்தேன், சிக்கன் பக்கோடா அந்த மாதிரி கடை. ஸோ அதான் ஃபைனல் ஸ்டாப். அது முன்னாடி பட்ஜெட் கேரேஜ்னால் அவங்க தான் கிளம்ப வீட்டுக்கு போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் டுமாரோ பழனி கோயில், பழனிலேருந்து வீட்டுக்கு போய் அதோட அவ்வளோதான் விலாக் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் போகணும். சமயபுரம் கோயில் கோயிங். நேற்றோட இன்றைக்கி செம்ம ஃபீல். ஸோ த டே ஷுட் விசிட் ஆன் கோயில்ஸ் ஆர் மண்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே. மற்ற நாள்லாம் கூட்டமாக தான் இருக்கும் பாட்டி சொன்னாங்க. திங்ஸ் டு பி நோட்டட். ஸோ லெட்ஸ் கோ. நல்ல வீடியோ எடுக்கல. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேலே ஏறிட்டுருக்கேன். நேற்று கூட்டம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து மார்னிங் 6 to 8 போட்டு இருந்துச்சு. மிக்கையில் தான் ஏறிக்கிட்டுருக்கேன். சொல்லி இங்கே ஒரு கேவ் இருக்குது, நான் போயிட்டு வந்து காட்டுறேன். அது போய்ட்டு வீடியோ காட்டுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாப். எங்கே அங்கே கொஞ்சம் இது இருக்குது. அங்கே தான் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து உட்காந்தேன், மூச்சு வாங்கிச்சுட்டு லெட்ஸ் கோ ஃபார் த டாப். போயிட்டு வியூ காட்டுறேன். எப்பவுமே வியூ தான் காட்டுவேன், பிகாஸ் வியூலாக்கில் அது மட்டும்தான் தெரியும். ஓகே. ஸோ ஓகே, நான் இங்கே ஒரு இதுக்கு தான் இருக்கும், கிராஸாக கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஸோ போயிட்டு ஒரு மாதிரி ஏன்னா இது மலையை தான் பாதியாக வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ இருக்கும்னு தெரில. ஸோ லெட்ஸ் சீ, மேலே போகலாம். கைஸ் ஸோ விட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து மொத்த திருச்சி வியூவும் தெரியும். இந்த மேலே டாப் வியூலேருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஜாலியாக இருந்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இவங்களாம் இப்போ பிரேக் எடுத்துட்டேன். இப்போ கீழே போகணும். கீழே போய் அங்கே இங்கேயே உட்காருவோம், கல்லுக்கிட்ட போய் உட்காந்துட்டு பேசுவோம். ஓகே. ஆக்சுவலி 8 மணி ஆயிடுச்சு, தோற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ ஆஃப்டர் திஸ் மணி 8 ஆயிடுச்சு. அதனால் டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் வந்து எங்கன்னா டிராஃபிக் ஜாம் என்ன டைம் கிடச்சா பட்ஜெட் டைம் கிடச்சா இல்லை, டைம்லாம் இருக்குது. பட்ஜெட் கிடச்சா அந்த சிக்கன் கிடைக்கணும் போகிறோம், அவ்வளோதான். மோட்டோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறேன். அண்ட் 5 out of 5. சரி ஓகே. கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டிராஃபிக் ஜாமில் பார்ப்போம். ஒரு கோகை. ஸோ திஸ் இஸ் த கேவ். ஐ திங்க் பல்லவா ஓகே, பாண்டியா இல்லைனா பல்லவா கட்டினதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி அந்த கோகை வந்து எங்கே கனெக்ட் ஆகும்னா ஏதோ ஒரு அரண்மனைக்கு கனெக்ட் ஆகுமா இங்கேருந்து. இது வந்து ஒரு கோயில். ஸோ வந்து கோகை வந்து ஒரு அரண்மனைக்கு கனெக்ட் ஆகுமா. ஆர்கியாலஜிஸ்ட் போட்டிருக்கு. அந்த கேவுக்கு முன்னாடி ஒரு கல்லில் வந்து ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிளியராக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது என் சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்ருப்பாங்க அந்த கதையை. ஸோ ஆக்சுவலி இந்த மலையை ஏறுறதை விட இறங்குறது தான் கஷ்டம். இல்லை, ஏறுறதை விட இறங்குறது தான் ஈஸி. ஸோ அது வந்து எப்போவுமே தான் எங்கள் அப்பப்போ நல்லா இருக்கும் வியூஸ். பீஸ், மைண்ட் பீஸ்க்குன்னா இங்கே வரலாம். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லை, சாமி கும்பிட்றதுக்குன்னா. ஸோ
இந்த ப்ளாக் வந்து கீழே போய் முடியும். ஐ மீன் முடியும் இல்லை, நெக்ஸ்ட்டு டிராஃபிக் ஜாமில் தான் மீட் ஆகும். ஓ மை காட், ஆக்சுவலி இந்த படிக்கட்டு வந்து ஒரு நம்பர் செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஒரு கைண்ட் ஆஃப் 500 to 800 ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயும் இருக்கலாம், ஐ எம் நாட் ஷூர். பட் சொல்கிறது அதான் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நான்லாம் எண்ணிக்கிட்டு தான் போவேன். இதுக்குன்னே வருவேன், எண்ணத்துக்குனே வருவேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி ஏறது கஷ்டப்பட்டேன், இறகத்தில் 2 minutesல இறங்கிட்டேன். ஓ, கிரேட் அச்சீவ்மெண்ட் பை மீ. டுடே ஏன் நான்வெஜ்னா, ஐ மீன் இன்னைக்கு கோயிலுக்கு வரதுனால தான் நான் நான்வெஜ் சாப்பிடல. நேற்று ஏன் நான்வெஜ் சாப்பிட்லன்னா அதான் ரீசன். இன்றைக்கி வந்து 2 கோயிலுக்கு போகிறோம். எனக்கு வந்து சோம்பேறித்தனம், திரும்ப 2 வாட்டி தலை குளிக்க விருப்பம் இல்லை. அதனால் இங்கே அப்புறம் எடுக்கிறேன். ஸோ we are in traffic jam. என்ன சொல்ல போகிறீங்க? ஆக்சுவலி மெனு இருக்குது, அதை நான் அப்புறம் கட்டுறேன். வந்து 2 பரோட்டாஸ், ஒரு குழம்பு கலக்கி சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து யோசிப்போம் என்ன சொல்கிறது பட்ஜெட் வைஸ். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், இங்கே வந்து ஜிபே எல்லாம் இல்லை, ஒன்லி கேஷ் மட்டும் கொண்டு வந்துடுங்க. ஸோ நிறைய இருக்குது கலெக்ஷன். ஸோ see an order. ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் குழம்பு இருக்கும். 2 பரோட்டா சூடாக இருக்குது, டைப் 1 ஆஃப் குழம்பு, மைல்டாக இருக்கும். அப்புறம் மலை குதிரை ப்ரோ வந்து இங்கே பக்கத்தில் அவருடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிகிட்டு இருக்காரு. இது சூப்பராக இருக்கும். இது காரம் நடுவில் கொஞ்சம் கம்மி காரம், இது மைல்டாக இருக்குது. 3 டைப் ஆஃப் குழம்பு அதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு குழம்பு கலக்கி சொல்லியிருக்கேன், அதுவும் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். குழம்பு கலக்கி பரோட்டா கிரேவி, அல்டிமேட். ஸோ குழம்பு கலக்கி, இது வந்து பரோட்டா, இது வந்து எம்டி பிரியாணி. பீஸ்லாம் இருக்காது, 40 rupees, அதனால தான் வாங்கினேன். ஸோ வந்து எப்பவுமே சாப்பிடும்போது என்னுடைய ஸ்டார்டர் பேக் எப்போவுமே 2 பரோட்டா, ஒரு குழம்பு கலக்கி, அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். ஸோ நெக்ஸ்ட் பெப்பர் ஃப்ரை இப்போ சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் எம்டி பிரியாணி. இது வந்து கார சிக்கன். நான் பெப்பர் சிக்கன் கேட்டேன், 10 நிமிஷம் ஆகும்னாங்க. ஸோ வந்து கார சிக்கன் கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. கேம் டு ஆர்த்தோ ஷாப். அங்கே 180 ஆச்சு பில் எல்லாம் சேர்த்து. லாஸ்ட்டு ஒரு ஆஃப் பெல் எடுத்தேன். ஐ மீன் அது சரி நான் சாப்பிட்டேன், அது வீடியோ எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு கேம் டு ஆர்த்தோ. இது வந்து எகத் ஆஃப் பிளேட் 40 rupees. ஸோ கம்ப்ளீட்டட். அந்த திருச்சிக்கு காரணம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எக் மசாலா வாங்குவேன், அது வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா 4% தான் இருக்குது. ஸோ இது வந்து 40 rupees. இது வந்து தெப்பக்குளம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு எடுக்கிறேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டாச்சு ஆத்தோ கடையில். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் சரிங்களா, சோயா வாங்கலான்னு வந்தேன், சோயா கடையாக காணும். ஸோ சார் சோயா கடை வேணும் என்ன இப்போ சோயா கடையை காணும். சோயா கடையை தேடிட்டு வரையிருங்க. ஃபைனலி சோயா கடை. சோயா மை ஃபேவரெட். ஆக்சுவலி அந்த அக்கா கடையை காணும், இது வேறு ஏதோ கடை. அவங்க தான் அந்த கடை தான் இவங்களுமா, அதனால் அவங்க இங்கே தூரமாக வந்து நிற்கிறாங்க. ஸோ முயற்சி இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கோட டே முடிஞ்சிருச்சு. இன்னையோட பக்கெட் லிஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. பட்ஜெட் 20 ரூபா பேலன்ஸ் இருக்குது. அது அவ்வளோதான்.
அது போகிற வழில கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ தட்ஸ் இட். ஸோ நாளைக்கு பழனி கோயிங், பழனி விழாவில் பார்க்கலாம். ஐ மீன் பழனி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.